எந்த ஒரு பிரச்சனையுமே தீவிரமா ஆலோசித்து அணுகுனா அதற்கு விடை காண முடியும் அப்படிங்கிறதுக்கு சீன சரித்திரத்திலிருந்து ஒரு சம்பவம். ஜைமன் பாவோ அப்படிங்கிற ஒரு மனிதர் ரொம்ப புத்திசாலி. அவரை ஒரு பிரதேசத்துக்கு கவர்னராக நியமிக்கிறாங்க. அவர் அங்கே போன உடனே மக்களை சந்திக்கிறார். அந்த மக்கள்லாம் ரொம்ப அப்படி சோகமாக இருக்கிறாங்க. என்னங்க எல்லாரும் ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்க? இல்லை, வருஷம் நம்ம ஊரில் ஓடுற நதி வெள்ளம் நிறைய சேதத்தை ஏற்படுத்துது. அப்படியா? சரி, அதுக்காக தான் வருத்தப்படுங்க. இல்லை, அதுக்காக இல்லை. அதனால் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அந்த நதி கடவுளுக்கு ஒரு திருமணத்தை நடத்துகிறாங்க வருஷம். அதுதான் பிரச்சனை. அதில் என்ன பிரச்சனை? அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஒரு அழகான பொண்ணாக தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணை நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு அழகான கட்டிலில் வச்சு அந்த நதிக்குள்ளே இறக்கி விட்டுருவாங்க. அந்த பெண் அந்த நதி கடவுளில் போய் திருமணம் பண்ணுறதா ஐதீகம். இதுக்காக நிறைய எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ யாருடைய பொண்ணு அது ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா, அந்த பெற்றோர்கள் நிறைய பணம் கொடுத்தாங்கன்னா அவங்கள விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. பணம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. பொண்ணு அழகாக வச்சுருக்கவங்களாம் ஓடியே போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க ஓட முடியாமல் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இது வருஷம் நடக்கிறது. இது யார் பண்ணுறது? இங்கே ஒரு 7-8 வயதான மூதாட்டிகள் இருக்காங்க. அவங்க தான் இதை முன்னின்று நடத்துகிறாங்க. இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் தான் அதுக்கு துணை போகிறாங்க. அப்படியா? சரி, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ சைமன் போவ என்ன பண்ணுறாரு? சரி, வெட்டிங் ஆஃப் த ரிவர் காட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நதி கடவுளுக்கு திருமணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அழகாக இது பண்ணிட்டாங்க. எல்லா வீட்லேயும் 200-300 பவுன் எல்லாம் பணம்லாம் கலெக்ட் பண்ணி அதில் கொஞ்சத்தை இந்த வெட்டிங்க்கு செலவு பண்ணிவிட்டு மீதியெல்லாம் இவங்க அப்ராப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சைமன் பாவுக்கும் எல்லாம் தெரியும். அப்படி வராரு. பார்த்துட்டு நான் அந்த மணப்பெண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறார். மணப்பெண்ணை காமிக்கிறாங்க. அது நல்லா அழகாக பூக்களால் டெக்கரேட் பண்ணி ஒரு அழகான ஒரு சேரியட் மாதிரி ஒன்று, அதை தான் ஆற்றுல இறக்க போகிறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த பொண்ணு அவ்வளவு அழகாக இல்லையே, அதனால் ஒரு நல்ல அழகான பொண்ணை தேர்ந்தெடுத்து நாம் கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் முறை. பட் இதை யாராவது போய் சொல்லணுமே அப்படிங்கிறாரு. இன்னும் எல்லாரும் இப்படி யோசிக்கிறாங்க. அந்த 7 வயதான மூதாட்டிகள் தானே இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்துட்டு வயசான பொம்பளைக்கிட்ட சொல்கிறார், இந்த பொம்பளை ஃபஸ்ட்டு போய் நல்ல பொண்ணாக தேர்ந்தெடுக்கிறோன்னு போய் சொல்லிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளையை இறக்கி அவள் அலண்டு போயிடுறா. அவளை அப்படியே இறக்கி விட்றாங்க. இறக்கணுன்னா அவள் கீழே போய் மூழ்கி போயிடுறா. என்ன அது, அவள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு வரல, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது, அடுத்தவங்க போய் அவள் என்ன ஆனான்னு பார்க்கட்டும்னு அடுத்த ஒரு வயதான மூதாட்டி அனுப்புகிறாரு. இது மாதிரி 3 பேரை கீழே இறக்குற உடனே எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னையா அது, போனவங்க வரவே இல்லை கடவுள்கிட்ட சொல்லிட்டு, நீங்கள் நதி கடவுளுக்கு கல்யாணங்கிறீங்க, அவர்கிட்ட போய் சொல்ல வேணாம், அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் பாரு, இந்த 2 அபிஷியலையும் உள்ளே எடுத்து போடுங்கன்னாரு. அவங்க 2 பேரையும் தூக்கி கத்த உள்ளே தூக்கி போட்ட உடனே மற்ற அபிஷியல்லாம் அலண்டு போயிட்டானுங்க. எல்லாம் ஓடி கீழே விழுந்து நெத்தியில் ரத்தம் வர்ற அளவுக்கு மன்றாடுறாங்க. ஐயோ எங்களை விட்டுருங்க, நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம், இதெல்லாம் ஃப்ராடு தான், மன்னிச்சிருங்க. மரியாதையாக இந்த நதி கடவுளுக்கு கல்யாணம்லாம் மக்களை ஏமாத்தாதீங்க, மரியாதையாக போங்க, எல்லார்ட்டையும் வசூல் பண்ண பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துருங்களேன், எல்லாரையும் உள்ளே தூக்கி போட்டுருவேன்ட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு 12 சேனல் 12 கால்வாய் வெட்டினார். அந்த நதியிலிருந்து பிரிஞ்சு போகிற மாதிரி 12 கால்வாயை வெட்டி, ஏரிகளை வெட்டி, கடுமையான வேலை, 12 மணி நேரம் வேலை வெட்டி 2-3 வருஷத்தில் அந்த நதியில் வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் இந்த வாய்க்கால் வழியாக போய் அது அந்த ஏரியில் போய் தேங்குற மாதிரி பண்ணி அந்த ரீஜனையை ஃபெர்டைலாக பண்ணிவிட்டு அந்த மக்கள்கிட்ட சொன்னார், நான் ரொம்ப கடுமையாக உங்கள்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி தோணும், ஆனால் இனிமேல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு அந்த மக்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவர் அந்த கவர்னர்ஷிப்பை விட்டு போனார். அப்படிங்கிறது சீன சரித்திரத்தில் ஒரு சம்பவம். எவ்வளவு அழகான சம்பவம் பாருங்கள். மனிதர்களுடைய மூட நம்பிக்கைகளை என்கேஷ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. 2வது, அதை எதிர்க்க முடியாத ஒரு அப்பாவிகளுடைய கூட்டமும் இருக்குது. 3வது, இதுக்கு பலியாக கூடிய பலிகடாக்களும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் சரி செய்வதற்கு
தகுந்த ஆளுமை உள்ளவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒரு நதியில் உபரி நீர் வருகிற போது அதை எப்படி சேமிப்பது அப்படிங்கிறது தான் வேளாண்மையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. நம்ம நீர் மழை பெய்யும் போது நிறைய நீர் வீணாகுது. ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் நிறைய ஏரிகளையும் குளங்களையும் வெட்டி அதன் மூலம் எக்ஸஸாக ஒரு டிராப்பு விடாமல் அதை சேமித்தாங்க. நான் படித்த இப்போ ரீசெண்டாக தென்னிந்திய நதிகள்லேயே அதிகமான அளவிற்கு தண்ணீரை வீணாக்காமல் உபயோகப்படுத்தக்கூடிய நதியாக இருக்கிறது காவேரி தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிராப்பையுமே நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அதிலேயே கூட எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோமா? மழை அதிகமாக நிறைய தண்ணீர் வரும்போது நம்ம பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்கிற மாதிரி நம் முன்னோர்கள் திட்டமிட்டு பல குளங்களையும் பல ஏரிகளையும் வெட்டி இருக்கிறார். அதையெல்லாம் நாம் மறுபடியும் பராமரிக்க தொடங்கினாலே நிலத்தடி நீர் உயர்ந்துவிடும். எல்லா ஊர்லேயும் இளைஞர்கள் இருக்காங்க, வேற எந்த எக்ஸசைஸுமே வேணாம். இப்போலாம் நிறைய பேர் அந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. எல்லா இளைஞர்களும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த இடத்துல போய் தங்களால் முடிந்த சேவையை செஞ்சால், மிஷின்ஸ் மூலமாகவும் மேன் பவர் மூலமாகவும் செஞ்சாலே நம்முடைய நீர்வளங்கள் மேம்படும். இதில் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது. சைமன் போவோ மாதிரி தன்னுடைய லாஜிக்கை, தன்னுடைய அந்த 6th சென்ஸை பயன்படுத்தணும். சில நேரங்களில் தண்டனைகள் கடுமையாக இருப்பதில் தவறில்லை. கடுமையான தவறுகள் செய்பவர்களை தண்டிப்பதற்கு தண்டனைகள் கடுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தண்டனைகளோடு நின்று விடாமல் நல்ல நிவாரணங்களையும் வழங்கி மக்களை மேன்மைப்படுத்துவதற்கும் வளமாக வாழ்வதற்கும் வழி நடத்துவது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, அதிகாரிகளுக்கும் கடமை. நன்றி, வணக்கம்.